ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். தெய்வீக விதி எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்துகின்றது மற்றும் அவற்றின் விளைவுகளை தீர்மானிக்கின்றது என்பதை வெகு சிலரை புரிந்து கொள்கின்றனர். இதனால் ஒவ்வொரு தனிநபரின் விதியும் தற்செயல் நிகழ்வால் அல்லாமல் அவர் தனக்குத்தானே ஆரம்பித்து வைத்த காரணங்களின் படியே இயக்கப்படுகின்றது. ஆன்மீக உணர்ந்தறிதல் மூலம் ஒருவரது வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துடனோ அல்லது காரணங்களின் அமைப்புடனோ விஞ்ஞான பூர்வமாக தொடர்பு படுத்த முடியும். ஆனால் சாதாரண மனிதன் காரண காரிய விதி எவ்விதம் தன் வாழ்வை கட்டுப்படுத்துகின்றது என்பதை உணராத காரணத்தால் தனக்கு நிகழ்வது பெரும்பாலும் தற்செயல் நிகழ்வு மற்றும் விதி என்று நம்புகின்றான். அவன் அடிக்கடி கூறுகின்றான், அது எனது நற்பேறு அல்லது அது எனது துரதிர்ஷ்டம். நற்பேறு என்பது தற்செயலாக வருவதில்லை. அது ஒருவரால் இப்பிறவியிலோ அல்லது முந்தைய பிறவிகளிலோ முன்பே உருவாக்கப்பட்டது. துரதிருஷ்டம் என்பதும் தற்செயலாக வருவதில்லை. தற்போதோ அல்லது முந்தைய பிறவிகளிலோ சில சமயங்களில் இவ்வாழ்வின் வாயிலில் நுழைவதற்கு பல பிறவிகளுக்கு முன்னர் ஒருவரின் சொந்த செயல்களால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவற்றை தவிர துரதிர்ஷ்டவசமான விதி என்பது இல்லை. தானே உருவாக்கிய இந்த காரணங்களால் தான் சிலர் ஏழைகளாகவும் மற்றவர்கள் செல்வந்தர்களாகவும் சிலர் ஆரோக்கியமானவர்களாகவும் மற்றவர்கள் நோயாளிகளாகவும் மற்றும் இது போன்று பிறக்கின்றனர். இல்லாவிடில் இறைவன் அவனது எல்லா குழந்தைகளையும் சரிசமமாக படைத்து அதன்பின் சிலரை சாதகமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை பாதகமான சூழ்நிலைகளிலும் வாழவிட்டால் எங்கே அவனது நீதி? நமது வாழ்க்கைகளை கட்டுப்படுத்தும் காரண காரிய விதியையே நாம் கர்மவினை என்று அழைக்கிறோம். கர்மா என்றால் வினை, மேலும் அது நமது வினைகளின் பலன்கள் அல்லது விளைவுகள் என்றும் பொருள்படும். நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ மக்கள் தங்களையோ அல்லது தங்களின் சூழ்நிலைகளையோ மாற்றிக்கொள்ள மிக கடினமாக இருப்பதன் காரணம் இந்த விளைவுகளே. இறைவனின் நீதியை நியாயப்படுத்துவதற்கு கர்மவினை விதிப்படி மனிதர்களிடையே நிலவும் சமத்துவமின்மையை தவிர வேறு எந்த விளக்கமும் இல்லை. மேலும் நீதி நெறியின்றி வாழ்வதற்கு பயன்பாடே இல்லை என நான் கூறுவேன். உங்கள் வெற்றிகளும் தோல்விகளும் உங்களாலேயே கடந்த காலத்தில் ஏறத்தாழ தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் பின் உங்களுடைய தற்போதைய நிலைகளை உங்களால் மாற்றுவதற்கான உபாயம் எதுவும் இல்லையா? ஆம், இருக்கின்றது. பகுத்தறிவும் இச்சா சக்தியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய இன்னல்களை விட உங்களிடம் அதிக சக்தி இருக்கின்றது என்று நீங்கள் நம்பினால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் தடைகளை சிதறடிக்கலாம். வெற்றி பெற தேவையான விஞ்ஞானபூர்வமான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். வெற்றி என்பது உங்களுக்கு தேவையானதை விரும்பிய மாத்திரத்தில் உருவாக்குதல் ஆகும். வெற்றியை பற்றிய வழக்கமான கருத்தானது ஏராளமாக செல்வம் வைத்திருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஆனால் உண்மையான வெற்றியின் பொருள் உங்களுக்கு தேவையானதை விரும்பிய மாத்திரத்தில் உருவாக்கும் ஆற்றல், அதாவது உங்களின் முழுமையான வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் உண்மையில் தேவைப்படும் அந்த பொருட்களை பெற்றிடும் ஆற்றல் கொண்டிருப்பதாகும். ஆகவே தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அறிந்து உண்மையான தேவை எதில் உள்ளது என்று புரிந்து கொள்வது முக்கியம். தேவைகளை பற்றிய கருத்தை வடிகட்டி குறைத்தால் பின்னர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்விற்கான தேவைகள் எளிதாக பூர்த்தி செய்யப்பட முடியும். சமநிலையான வாழ்வின் குறிக்கோள் கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய கருத்துகளுக்கு இடைப்பட்ட ஒரு நடுவழி ஆகும். கிழக்கு கூறுகிறது, உங்களிடம் இல்லாததை பற்றி ஒருபோதும் கவலை கொள்ளாமல் இறைவன் மீது தியானம் செய்யவும். அது மிகவும் தீவிரமானது என்று நான் நினைக்கின்றேன். மறுகோடியில் மேற்கு கூறுகிறது, ஒரு நேர்த்தியான புதிய வண்டி, வீடு, உடுப்புகள் மற்றும் உங்களை வசதியாக வைத்திருந்து மகிழ்விக்கும் அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும். உங்களுக்கு அவற்றை வாங்கக்கூடிய தகுதி உள்ளதா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல. மேற்கத்திய நோக்கம் சொகுசு, அது ஒரு பழக்கம். அத்துடன் பழக்கத்தின் விதிமுறை ஒருவரை அவரது பழக்கப்பட்ட வழிகளுடன் பிணைத்து வைக்கின்றது. எளிய வாழ்க்கை என்றால் ஏழ்மை அல்லது ஏழ்மை உணர்வு நிலை என்று பொருள்படாது. துயர் மிகுந்த வாழ்க்கையை வாழும் ஆதரவற்றோர் பலர் உண்டு. எளிய வாழ்க்கையின் குறிக்கோள் அதுவல்ல. எளிமையின் பொருள் ஆசைகளிலிருந்தும் பற்றுகளிலிருந்தும் விடுதலையாகி அகத்தில் ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதாகும். எளிமையாக வாழ்வதற்கு கட்டுப்பாடு மிக்க மனமும் மிக திடமான இச்சா சக்தியும் தேவை. அதற்கு கடும் இன்னலையோ அல்லது இழப்பையோ மேற்கொள்ள வேண்டியதில்லை. மாறாக உங்களுக்கு உண்மையில் எது தேவையோ அதற்காக உழைக்கவும் அதில் திருப்தி அடைவதற்குமான விவேகம்தான் வேண்டும்.
உங்களுக்கு வழிவகை இருந்தாலும் கூட மூடத்தனமான காரியங்களில் பணம் செலவழிப்பது பலவீனமாகும். சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்து உங்களது தேவைகளை பயனுள்ள தேவைகளாக குறைத்து கொள்ளவும். மேலும் உங்கள் வருமானத்தை மீறி வாழாதீர். நீங்கள் வளமடைய விரும்பினால் கற்க வேண்டிய முதல் பாடம் அதுவே. வரவுக்குள் செலவு செய்யவும். இல்லையெனில் நீங்கள் ஒருபோதும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய மாட்டீர்கள். அனைத்திற்கும் மேலாக இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கவும். எனது மகிழ்ச்சி நிபந்தனையற்றது. எதுவுமின்றி என்னால் இருக்க முடியும். ஆனால் இறைவன் காக்க ஓர் உடலை எனக்கு அளித்திருப்பதால் நான் என்னால் முடிந்த அளவு முறையான வாழ்க்கை தேவைக்கான தேவைகளை அதற்கு அளிப்பேன். இந்தியாவின் மகான்கள் எத்துணை மேன்மையுடனும் எளிமையுடனும் வாழ்கின்றனர். இந்தியாவின் மகான்கள் எத்துணை மேன்மையுடனும் எளிமையுடனும் வாழ்கின்றனர். ஒரு சில உடைமைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசர்களின் செல்வ வளத்தை விட மிகுந்த செல்வ சிறப்புடையவர்களாக இருக்கின்றனர். இயற்கை அனைத்தும் அவர்களுடன் ஒத்திசைந்திருக்க தொடங்குகின்றது. அவர்களது முழுமையான அகநிறைவையே நீங்கள் உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும். அதனால் உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக நவீன வாழ்க்கையில் ஒரு துறவியின் குடிலில் வாழும் ஒருவருக்கு வேண்டியதை விட அதிக தேவைகள் அவசியமாகின்றன. ஆனால் வாழ்க்கையினூடே நிறைய உடைமைகளுக்கான பற்றுதலை கொண்டிருப்பதை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவைப்படும் பொழுது பெறுவதற்கான ஆற்றலை வளர்க்க வேண்டும். அந்த ஆற்றல் உங்களிடமில்லை என்றால் எவ்வளவு உடைமைகளை பெற்றிருந்தாலும் நீங்கள் ஏழையே. ஒரு ஹென்றி ஃபோர்ட், ஒரு ராக்வெல்லரும் கூட இந்த மதிப்பீட்டின்படி ஓர் ஏழையே என கூறலாம். ஏனெனில் தேவைகள் உடல் சார்ந்தவைகளை மட்டுமே உள்ளடக்கியதல்ல. எவ்வளவு செல்வத்தாலும் ஆரோக்கியத்திற்கோ அல்லது மகிழ்ச்சிக்கோ உத்தரவாதம் தர முடியாது. வளமையின் பொருள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒரே சீராக பூர்த்தி செய்வதாகும். கோட்டக் புகைப்பட கருவியை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஈஸ்ட்மேனிடம் எவரும் விரும்பும் எல்லா உலகப் பொருளும் இருந்தது. நினைத்து பாருங்கள். அவரிடம் ஆடம்பர வசதி இருந்தது. ஆனால் அவரது வளமையில் ஏதோ குறை இருந்தது. அதன் காரணமாக அவரது வாழ்க்கை அவருக்கே சகிக்க முடியாமல் போனது. அதன் விளைவாக தன்னையே தன் தலையில் சுட்டுக் கொண்டார். மகிழ்ச்சி ஒருபோதும் செல்வம் மற்றும் உடைமைகளிலிருந்து மட்டுமே வராது. நீங்கள் வலிமையின் தெய்வீக விதியை உபயோகிக்க கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு உதவ காத்திருக்கும். அதுவே பாதுகாப்பான வழி. அந்த ஒரு நிலைமையில் மட்டுமே உங்களால் இவ்வுலகில் பாதுகாப்பாக இருக்க முடியும். அந்த செல்வத்தை ஒருவராலும் திருட முடியாது. அந்த பாதுகாப்பே ஒவ்வொருவருக்கும் தேவையானது. வளமையின் தெய்வீக விதியை உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தொடரும். ஓம்.